ரோட் மேப் மாதிரி ஏதாவது இருக்கும்ல, இல்ல இதெல்லாம் இது இப்படிதான் இதான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை பண்ணா நீங்க அப்புறம் அதை பண்ணீங்கன்னா அப்படி ரிசர்ச்சர் ஆயிடலாம். லைக் இது வரைக்கும் நீங்க சொன்னதை கேட்டுட்டு நிறைய பேத்துக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ரோட் மேப் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங், ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் தெம், ரைட்? ஸோ ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு. ஓகே, ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸோ வாட் இஸ் தி பாத் டு கம் இன்டு ரிசர்ச், அதுதானே? யா யா ஓகே. ஸோ இன் ஆர்டர் டு பிகம் அ ரிசர்ச்சர்னு சொல்றதை விட உங்களுக்கு வந்து ஒரு R&D செக்ஷன்ல ஒர்க்குக்கு போகணும். இல்லாட்டி ரிசர்ச் பண்றவங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன? தே வில் பி ரிசர்ச்சர் ஆல் ஓவர் த இயர்ஸ். அவங்களால வந்து சம்பாதிக்கவே முடியாதா, வெறும் படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. நீங்க ரிசர்ச் பண்ற டைம்ல கூட யூ வில் பி கெட்டிங் மணி, மேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டைபண்ட், இல்லாட்டி யூ வில் பி கிவன் வித் சேலரி. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் வென் யூ ஆர் அ ரிசர்ச்சர். ஸோ ரிசர்ச்சரோட எண்ட் எங்கே தான் இருக்கு? ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பானா கிடையாது. as I already mentioned, there are two things. ஒன்னு வந்து they can move into an R&D of any organization, இல்லாட்டி they can go into teaching பண்ணிட்டே வந்து they can do their research. Teachingனா என்ன? they will be doing research. apart from that they will be mentoring students. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் டீச்சரோட ரோல் என்னவோ அதை தான் பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஸோ ஹவு டு டூ திஸ்? இன்னைக்கு வந்து த வெரி இம்பார்ட்டன்ட் ரிக்வயர்மெண்ட் டு பி அ ரிசர்ச்சர் இஸ் யூ டூ அ போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ உங்களோட அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஆர் கோயிங் டு டூ அ போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ ஹவு டு கோ ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன்? உங்களோட இன்ஜினியரிங் முடிறப்பயே ஃபார்ச்சுனேட்லி நவ் தி கவர்மெண்ட் இஸ் அலோவிங் யூ டு டேக் அப் கேட் எக்ஸாமினேஷன் இன் தி தேர்ட் இயர் இட் செல்ஃப். முன்னாடி அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ வாட் யூ டூ இஸ், for any engineering subject or domain, the very important year is your second year. So second year la da ungala core concepts unga basics ella irukum. And the second year concepts you have to repeatedly keep studying. Story adula vandu technical ah edho irukku, நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதணும், ஒரு கதையை வந்து இல்லாட்டி ஒரு கான்செப்டை சம்மப் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் படிக்காம ஒரு ஸ்டோரி புக் மாதிரி திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். எப்படி ஒரு சயின்ஸ்ல சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எழுதுவோமோ, ஒரு கெமிஸ்ட்ரியில வந்து ஈக்குவேஷன்ஸை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் எழுதி வைப்போமா, மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபார்முலாஸ் இருக்கும், அந்த மாதிரி இன்ஜினியரிங்ல யூ ஹேவ் டு ஸ்டடி யுவர் செகண்ட் இயர் கான்செப்ட்ஸ் ரிப்பீட்டட்லி. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் வச்சு தான் உங்களுடைய தேர்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி செகண்ட் இயர். அப்படியே தேர்ட் இயர் வந்த உடனே try to implement second year concepts there. This is for a researcher. For a student who wanted to do placements, that is a different path. Third yearல implement பண்ணுங்க. Third yearல fix your domain. ஸோ இந்த டொமைன்ல தான்ப்பா நான் ஒர்க் பண்ண போறேன், இதுதான் 5 சப்ஜெக்ட்ல எஸ் கிரேட் எதுல எடுக்கிறோமோ அதுதான் நம்ம டொமைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தட் சப்ஜெக்ட் யூ மைட் ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங், படிச்ச எஸ் கிரேட் வாங்கியிருப்பீங்க, இல்லாட்டி யாரோ புண்ணியமா போட்டு போயிருப்பான் எஸ் கிரேட். பட் யூ ஃபிக்ஸ் யுவர் டொமைன் இன் தி தேர்ட் இயர். ஃபிக்ஸ் தேர்ட் இயர்ல என்ன டொமைன் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களோட ரிசர்ச் பார்த்தா இருக்கணும். Maybe we were too late to do it in the last semester, but today's generation should do it in the third year. Third year, you have an option to write GATE examination. Now the government is allowing that to do as well. Third year, give a GATE exam a try. Because second year portions are நல்லா படிச்சிருப்பீங்க, மறந்துருக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில you give an third year. The very positive point in writing a GATE examination is that you have that marks for next 3 years. நீங்க கேட் கிளியர் பண்ணீங்கன்னா அந்த 3 இயர்ஸ்க்கு அந்த மார்க்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூ டிட் நாட் ரிப்பீட்டட்லி ரைட் கேட். மேபி யூ கேன் ரைட் ஃபார் கெட்டிங் ஹையர் மார்க்ஸ் ஆர் எல்ஸ் இருக்கிற மார்க்ல இருந்து பெட்டர் பண்றதுக்கு யூ எழுதலாமே தவிர அந்த மார்க்கை வச்சு யூ கேன் ட்ரை லாட் ஆஃப் PSUs, கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ், கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தெர் ஆர் லாட் ஆஃப் இன்ஜினியர்மெண்ட்ஸ் இன்
கவர்மெண்ட் செக்டார்ஸ் இது நிறைய பேருக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. ஒன்லி ரிக்வயர்மெண்ட் இஸ் கேட் எக்ஸாமினேஷன். அவங்க வேற எதுவுமே கேட்கல. யூ ஹேவ் டு பி கம்ப்ளீட்டட் பிடெக் 60% ஆவரேஜ் இருந்தால் போதும். யூ ஹேவ் டு கிளியர் கேட். இந்த ரெண்டு இருந்தாலே யூ வில் பி ஏர்னிங் மோர் தேன் அ போஸ்ட் கிராஜுவேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் 10 years எக்ஸ்பீரியன்ஸ். சே 10 years எக்ஸ்பீரியன்ஸ் 12 LPA இருக்குமா ஃபார் எக்ஸாம்பிள். இல்லாட்டி மாசத்துக்கு 2 லட்சம் கூட வச்சுக்கலாமே. அதே அமௌண்ட் வந்து தே வில் பி ஏர்னிங் மோர் இன் டெக்னிக்கல் பொசிஷன் இன் லெஸ் than 10 years. 10 years வரைக்கும் போய் தான் அவங்க அந்த ரீச் வந்திருக்காங்க. அதை வந்து நீங்க இன்னும் கம்மியாவே பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் PSUs எஸ்பெஷலி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். தே ஆர் தி வெரி வெரி ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் அப் கேட் பிகாஸ் ஒரு 130 PSUs இருக்கு, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து மோர் தென் ஹாஃப் இஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். த ரிக்வயர்மெண்ட் இஸ் தென் கம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அண்ட் டுடேஸ் சினாரியோல வந்து ஒரு +2 முடிச்ச பையனையோ பக்கத்துல அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்கள இமீடியட்டா நீங்க தான் இன்ஜினியரிங் படிச்சீங்கல்ல, எதுல சேர்க்கலாம்னு சொல்லுங்க, எது நல்லா இருக்கும் சொல்லுங்க அப்படின்ட்டு. எனக்கு எது நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன், அவனுக்கு என்ன நல்லா இருக்கும்ன்றதை தாண்டி when you wanted to tell something to students, you have to make sure that what he likes first. அது இல்ல எதுனாலும் ஓகே எனக்கு இனிமே தான் ஒரு கிளாரிட்டியே வரணும் அப்படின்னா you have to list all this. மெக்கானிக்கல்னா கவர்மெண்ட் செக்டர்ல இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, provided they have to properly do mechanical engineering. வெறும் வந்து பிஇ அப்படின்ற டிகிரிக்காக மெக்கானிக்கல் டிகிரிக்காக படிச்சோம் அப்படின்னா இட்ஸ் அ டிகிரி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக படிச்சோம்னா இட் இஸ் அ வெரி குட் இன்ஜினியர் யூ கம் அவுட். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு once again electronics and communication, there are lot of opportunities in R&D sections, PSUs, software companies, etc etc etc. எங்க போனாலும் electronics and communication or electrical engineering there is a lot of role. Electronics and instrumentation ஒன்னு இருக்கு, E&I. Automation, which is very booming, very similar to your artificial intelligence. Instrumentation engineers, they have a lot of role there. So இந்த மாதிரி you have to fix your domain in the third year. Final third year ஒரு gate attempt, fourth year once again a gate attempt. Target very good universities like IIT, NIT, and choosing a university for a post graduation, choosing university for an undergraduation is a very interview topic. Now I'll cut short it with choosing an university for post graduation. ஏன்னா once you want to do a research, you have fixed your domain in the third year, you have made couple of attempts for gate examination, fortunately you have cleared. Now choosing a department, நீங்க எந்த domain choose பண்ணிருக்கீங்க, லிஸ்ட் அவுட் இந்த டொமைன்ல இருக்க எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு டாப்ல இருக்கு. எப்படி பார்ப்போம், தேர் ரிசர்ச் பேக்ரவுண்ட் இன் தட் பர்டிகுலர் டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ ஃப்ரீக்வன்சி எங்கெல்லாம் நல்லா இருக்கு, சாஸ்திரால, அமிர்தால, இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் யுவர் யூனிவர்சிட்டிஸ். எங்கெல்லாம் உங்க ஃபீல்டு டாப்ல இருக்கு. ஒரு ஃபீல்டு வந்து ஒரு பர்டிகுலர் காலேஜ்ல டாப்ல இருக்கா, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, அமிர்தா இஸ் பெஸ்ட் இன் இட். அந்த மாதிரி நெட்வொர்க்கிங், அமிர்தா இஸ் பெஸ்ட் இன் இட். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சாஸ்திரா இஸ் பெஸ்ட் இன் இட். இந்த மாதிரி apart from deemed universities, you have lot of IITs and NITs. List the first preference of IITs and NITs, deemed universities, affiliated colleges, Anna University, etc etc. எங்க படிக்கணும்னு ஆசை இருக்கு. once again வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அலோடா, ஓகே வெளியே போய் படிக்கலாமா, இல்ல ஊருக்குள்ளே ஏதாவது படிக்கணும் அப்படின்னா you have to filter this in such a way that you are going to compromise both the parents as well as your passion. ஸோ அங்க இருக்க பெஸ்ட் காலேஜ்ல சூஸ் பண்ணி எந்த டொமைன், இந்த காலேஜ் நல்லாவே இல்லையன்னு சொன்னாங்களேப்பா, ஆமா அது பொதுவா நல்லா இருக்காம இருக்கலாம், என்னுடைய டொமைனுக்கு அதான் நல்லா இருக்குன்ட்டு யூ ஹேவ் டு கன்வின்ஸ். ஃபார் தட் யூ ஹேவ் டு டூ அ ரீசர்ச் ஆன் விச் காலேஜ் இஸ் பெஸ்ட் இன் யுவர் டொமைன். ஒன்ஸ் யூ ஃபிக்ஸ் தட், யூ கோ டூ யுவர் போஸ்ட் கிராஜுவேஷன் தேர். அண்ட் ஒன்ஸ் யூ ஆர் டூயிங் யுவர் போஸ்ட் கிராஜுவேஷன், யூ ஹேவ் டு வைடன் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எந்தெந்த R&D செக்ஷன்ஸ் உங்க டொமைன்ல இருக்கு, எந்தெந்த போஸ்ட் கிராஜுவேஷன் அப்ராட்ல இருக்கிற போஸ்ட் டாக்டரல் கொடுக்கறது யார் யாரெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் ஒன்ஸ் யூ ஃபிக்ஸ், இட் வில் பி வெரி ஈஸி டு ஹாவ் அ ட்ராக் ஆன் வேர் யூ ஹேவ் டு டூ ரிசர்ச், வாட் டொமைன் யூ ஹேவ் டு டூ ரிசர்ச். இது எல்லாத்துக்குமே வெதர் செகண்ட் இயரும் தேர்ட் இயர் மட்டும்தான். அதுல நீங்க வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே நினைச்சாலும் சில விஷயங்களை மாற்ற முடியாது. இட் வில் டேக் இட் டு தட் பொசிஷன் இமீடியட்லி. ஒன்லி திங் யூ ரிக்வயர் இஸ் பேஷன். அது இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் ரீச் டு தட் பிளேஸ். And one important point, don't worry about your friends, colleagues, தோஸ்த், இங்க வேலை செய்யறாங்க, நல்ல பேர்ல இருக்காங்க, நான் அப்பயே சொன்னேனேடா என்னோடய இதே படிச்சிருந்தா இங்க வந்திருக்கலாம்ல. அண்ட் there are lot of things. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ரெஃபரல் போடுறேன் வந்துரு, கேட்காதீங்க.
நீ ரெஃபரல் போடு, யூ பி வெரி ஹாப்பி டு டேக் தட் ரெஃபரல் டு யுவர் ஸ்டூடெண்ட் ஹூம் யூ ஆர் மென்டரிங். Sure. அந்த வேலை வேணும்னு யாராவது உனக்கு கீழ இருக்க ஒரு பிடெக் ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ரெஃபரல் கொடுங்க. மேபி தட் இஸ் ஹிஸ் நீட். அந்த நீட் ஆஃப் தர் அவங்களுக்கு இருக்கலாம். பட் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஷுட் நெவர் எவர் ரிக்ரெட் த பாத் யூ ஹவ் சூசன். So the next question is இப்ப வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்குலாம் வந்து இன்கம் என்னன்னா மேபி லைக் ஸ்டைஃபன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்கம் வந்து போதுமா ஒரு நார்மல் லைஃப் வந்து லீட் பண்றதுக்கு? அதாவது உங்களுக்கு கம்மி காசுனா என்ன? மேபி யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். யூ ஆர் இப்பதான் பிளேஸ் ஆயிருக்கீங்கல்ல. ஆமாண்ணா. உங்களுக்கு காசுல கம்மி காசுனா என்ன, நிறைய காசுனா? அப்படி இல்ல, நான் இப்ப வந்து ஒரு ஆவரேஜா வந்து இப்ப 2 இயர்ஸ். ஓகே ஆவரேஜ். லெட் அஸ் டேக் ஆவரேஜ் வந்து இப்ப ஆவரேஜ் வந்து 4.5 னா. ஓகே 4.5 என்னது? 4 ரூபாய் 50 பைசா இருந்தா போதுமா? 4.5 lakhs per annum. அந்த பேக்கேஜ் நான் வந்து ஓகேண்ணா. freshers வந்து லைக் pay நம்ம இந்த மாதிரி பண்ணுவாங்க. போட்டுக்கலாம். ஓகே 4.5 lakhs. நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். லைக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, எல்லாருமே வந்துட்டு டைரக்டா மணி வந்து போட்டு எடுத்துக்க மாட்டாங்க. லைக் சம் பீப்பிள் லோன் எடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் அவங்க திங்க் பண்ணணும். at least cover up that investment 4 yearsல என்ன பண்ணிருக்கீங்க? யா ஓகே. நீங்க வந்து நிறைய ஆப்டிடியூட் ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாம் கனெக்ட் போட்டு தான் இந்த கம்பெனிக்குள்ள எல்லாம் வந்திருப்பீங்க. there is a question, a person has 2 lakh etc. he wants to repay this in 2 years, he wants to repay this in 4 years 6 years அப்படின்றது. so you have to take up. என்னால 4 வருஷத்துல பண்ண முடியும், 2 வருஷத்துல பண்ண முடிஞ்சதை நான் கொஞ்சம் கொஞ்சமா 4 வருஷத்துலயும் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உனக்கு வந்து 10 ரூபா அதிகமா இருக்கலாம், 10 ரூபா வந்து உனக்கு வந்து பெரிய காசா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து 100 ரூபா தான் பெரிய காசா இருக்கலாம், 1 ரூபா வந்து ரொம்ப சின்ன காசா இருக்கலாம் ஒருத்தனுக்கு, 1 ரூபா வந்து ப்ரெஷியஸ் மணியா கூட ஒருத்தருக்கு இருக்கலாம். ஸோ வாட் எவர் யூ கெட். ஐ வில் ஆன்சர் ஒன் மோர் கொஸ்டின் விச் மே நாட் பி இன் யுவர் லிஸ்ட். நான் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஐ ஹேட் திஸ் இன் தி எண்ட், பட் அந்த மணி விஷயம் இங்க வந்ததுனால ஐ ஆட் தட் ஹியர் ஆஸ் வெல். as I said, மணி அப்படிங்கிறது வந்து உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். when you are ready to take 80 rupees for a particular food which is not worth 80 rupees or 100 rupees, but you will be thinking more than twice to subscribe to a Udemy course which is just 40 rupees or 49 rupees. ஆஃபர்லாம் போட்டு அவன் 49 ரூபா தான் வச்சிருப்பான். இந்த 2 மணி நேரம் இந்த கோர்ஸை 49 ரூபா படிக்கணுமா, வேற ஏதாவது வழி இருக்கா சர்டிபிகேட் மட்டும் வாங்குறதுக்கு, கண்டென்ட்டை யூடியூப்ல கூட படிச்சுக்கலான் இருக்கும். அதே 80 ரூபா கொடுத்திருக்க ஒரு சாப்பாடு பொருள் which is not worth 80 rupees or 100 rupees, we spend twice thrice because buy 3 get 1 free இருக்கும். 3 தானே, ஒரு 80 ரூபா குறையுதேன்னு அதை வாங்குறதுக்கும் we are ready. So here for a researcher there are various scales of pay that depends on projects. இப்போ வந்து you are clearing gate, you have a pay scale. If you are not clearing gate, you have a pay scale. Still it will allow you to research where the researcher will be given stipend because he has the passion to do research. அவன் வந்து ஒரு நல்ல கம்பெனில நல்ல பே விட்டுட்டு ரிசர்ச் பண்ணுன்ற பேஷன் வந்திருக்கான். அதை கிராட்டிடியூடா கொடுக்கறது தான் அந்த ஸ்டைபன். சே one another scale is like who do teaching as well as research. Teaching and for that they pay. அந்த பே வந்து இட் இஸ் நாட் வர்த் ஃபார் த டீச்சிங். ஒரு நல்ல டீச்சர் ரிசர்ச் எல்லாம் பண்றவங்களுக்கு இருக்க பே இருக்காது. they do is they will offer full time research. For any teacher who does research will not be offered full time, he might be offered part time with good teaching pay, or there is another option, he will be given full time PhD. so ஒரு full time researchக்கு எப்பவுமே வந்து வெளியே வந்து ஸ்கோப் அதிகம். so he will be given a full time research, full time teaching. so in the due course of your research you will also gain teaching experience, but he will have a less pay. and for that less pay அவனுக்கு அது நிறைய இருக்கலாம் compared to a non gate candidate. and there are people who do research non stipend at all. அவங்களுக்கு வந்து they will be doing research over the course. ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வந்தா ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து some incremental amount வந்து they will be taking it. or இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம பண்ற ஒர்க்குக்கு, நம்ம போயிட்டு வர டிராவலுக்கு, அதுக்கெல்லாம் வந்து they will have some benchmarks. அந்த அமௌண்ட்ல வந்து they can use it for their own. அவங்க போயிட்டு வர டிராவலுக்கு, ஃபார் ரிசர்ச், அவங்க எடுக்கிற ஃபுட்டுக்கு, அந்த மாதிரி வந்து they can compromise. இன்னொன்னு வந்து putting their own money once in an investment, later they might repay that. இதுதான் பே ஸ்கேல்னு பாத்தீங்கன்னா compared to a software engineer this might be less but benefits are more. if you are going as a junior research fellow
the government today offers 31,000 plus 8% HRA for the project duration. For example, 3 years நினைக்கிறேன் ஒரு project duration. It depends. So 31,000 என்ன around 3.5 lakhs per annum plus 8% HRA, etc. benefits. 4.5 was your average. So this is one scale. Now when you're doing your JRF for 3 years னு வெச்சுக்கோங்க, அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு JRF போறீங்க. ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து there is a particular examination called CSIR SRF. அந்த எக்ஸாமினேஷன் எழுதி, இட் இஸ் நாட் அன் எக்ஸாமினேஷன் டு ரைட், இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்டர்வியூ. நீங்க JRF ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதை வந்து சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டண்டா இருக்கு, அதை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஒன்ஸ் அகைன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் சிஎஸ்ஐஆர்ல இருந்து அவங்க வந்து ரிசர்ச்ல உங்களை வந்து எஸ்ஆர்எஃப் ப்ரமோட் பண்ணலாம்னு. ஃபார் அன் எஸ்ஆர்எஃப் இட் இஸ் 38,000 plus 8% HRA. 35,000 plus 8% HRA, and that is for the first year. Second year is the 38, third year is the 41 ஆகும். So over the course this is going to change. That is for an SRF. Apart from JRF SRF, there is NET cleared, national eligibility test, set cleared, set வந்து state eligibility test. So இந்த மாதிரி அங்கங்க எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ண அந்த கேட்டகரியில என்ன பே ஸ்கேலோ அந்த பே ஸ்கேல யூ வில் பி ஆஃபர்ட். ஸோ தேர் இஸ் அ வெரைட்டி ஆஃப் பே ஸ்கேல், ஃபிக்ஸட்னு கிடையாது. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பே ஸ்கேல் விச் யூ கேன் ஸ்விட்ச் பிட்வீன். நீ JRF இருந்தா 3 வருஷம் JRF தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. வென் யூ குட் கம்ப்ளீட் அ பர்டிகுலர் டாஸ்க், ஒரு நல்ல ரிசர்ச் அவுட்கம்ஸ் கொடுக்க முடியுது, அடுத்த SRF அப்ளை பண்ணி கிடைச்சது அப்படின்னா யூ வில் கெட் தட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், for JRF SRFs who wanted to pursue, one important thing is you might not get money as monthly payments. So it will be milestone basis, 6 month once, 1 year once, அந்த மாதிரி milestone basisல இருக்கலாம். ஸோ ஒரு 2-3 மாசம் வந்து கை காசு போட்டு ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஆல்ரெடி ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இருந்தா அதுல வந்து ஃபண்டிங்கை இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கொடுத்து வாங்குற மாதிரி. ஒன்ஸ் யூ கெட், யூ டூ இட் ஃபார் another. அங்க வந்து ஒரு பட்ஜெட்டிங் we have to do. For non-stipend it is their own investment that we put. So அங்க வந்து பெயின் எதுவும் கண்டிப்பா இருக்காது. That's only due respect to what passion does. அதுதான் பே ஸ்கேல் ஆஃப்டர் ரிசர்ச்னு வச்சுப்போமே. இந்த JRF SRF முடிச்சிடுறாங்க. Now 3 years time, you said average fresher will have 4.5 LPA. What about 3 years later? 6 இருக்கலாம் probably. 3 years laterனா 6.5. Okay, so 1.5 L வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3 yearsல. மந்த்லி எவ்வளவு வரும் 6 Lனா? 50 வரும், 50 to 55. எல்லாம் போயிட்டு ஒரு 40 வரும். உங்களுக்கு எல்லாம் போயிட்டுலாம் வருது, 40 வருது 3 yearsக்கு அப்புறம். Now I'll tell a researcher after 3 years ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிடுறாங்க, டியூ கோர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, ஒரு டாக்டரேட் வாங்கிடுறாங்க அப்படின்னு 3 yearsல தி ஆவரேஜ் இஸ் 70K per month, 60 to 70K per month. 40ல இருந்து 60 is 20,000 per month. 20 into 12 போட்டுக்கோங்க, 120, 1,20,000. 15, 1 lakh, 1.5 lakhs சொன்னோமா, 1.5 lakhs இங்க வந்து அரௌண்ட் 1 lakh அதிகம். பட் இந்த டைம்ல வந்து நீங்க கம்மியா தான் வாங்குவீங்க. அவங்க 4.5 வாங்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்ற 60-70 is average for a teaching profession. R&D ல போயிட்டீங்கன்னா 12 LPA. From 3.5 LPA you jump to 12 LPA. 3.5 to 6 or 4.5 to 6 க்கும் 4.5 to 12 க்கும் it takes time. Definitely it might take time. Some companies might offer, அது வந்து அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோட பிரில்லியன்சி இருக்கலாம் அந்த 3 yearsல. பட் as an average பார்த்தோம் அப்படின்னா this is definitely happening. 10 to 12 LPA வந்து once you complete research. And many prefer doing research rather than getting 10 to 12 LPA. For many researchers அவங்களுடைய எய்மே வந்து எனக்கு காசு கிடையாது, I want to do something beneficial to the society அப்படி நினைக்கிறவங்க காசை பெருசா பார்க்கவே மாட்டாங்க. They wish to even spend less amount in what they get. நிறைய எல்லாம் பண்ண மாட்டாங்க. ரிசர்ச்சுக்கு ஏதாவது தேவை, வீட்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு. ஒரு காமன் மேன் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும், அதுக்கு காசு வேணும் அப்படின்றப்போ இந்த 3 years when you are not having more commitments, you can complete research or complete your doctorate, your undergraduation, post graduation, doctorate. Go to postdoc. Postdoc opportunities enormous-ஆ இருக்கு அப்ராட்ல. ஒன்ஸ் அகைன் அதுக்கெல்லாம் இன்னொரு இன்டர்வியூ எடுக்கணும், அது போய்கிட்டே தான் இருக்கும். For those opportunities you will be having lot of exposure in abroad and pay is நீங்க எதிர்பார்த்ததை விட, நம்ம வந்து நம்பர்ஸ்ல சொல்ல முடியாது. ஒரு யூனிவர்சிட்டி வந்து
இந்த மாதிரி கேண்டிடேட்டை தான்ப்பா நான் தேடிட்டு இருந்தேன், இவ்வளோ ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, ஐ வாண்ட் திஸ் கேண்டிடேட்னா ஹில் பி ரெடி டு பே வாட் எவர் ப்ராஜெக்ட் மணி இட் கம்ஸ். அரௌண்ட் 50 to 60% ஆஃப் த ப்ராஜெக்ட் மணி தே கேன் ஜஸ்ட் கிவ் டு மேன் பவர், because he might already have a well established lab, he might already have well established people to work, but he just wants that expertise. ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்ட் அமௌண்ட்டை அந்த எக்ஸ்பர்டிஸ்க்கே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மற்றது வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ், அந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் போக, திஸ் இஸ் அ வெரி குட் வே ஆஃப் கெட்டிங் மோர் இன்கம் இன் லெஸ் டைம். அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, உங்க பேருக்கு பின்னாடி 4 டிகிரி, தி எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ கெட் பை தட் டிகிரி. அதே வருஷம் உங்க ஃப்ரெண்டு நல்ல பே வாங்கிட்டு இருப்பாங்க, when they come out they will be Mr. Miss or Mrs. XYZ, but you will be Dr. XYZ. அதை நம்ம சொல்லும் போதே கொஞ்சம் கெத்தாதான் இருக்கும். கண்டிப்பா. இட்ஸ் ஆல் அபவுட் லைக் இப்ப காசு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா அப்புறம் லாங் டர்ம் பேசிஸ்ல நிறையவே. எஸ் எஸ் டெஃபினெட்லி. இப்ப நீங்க சொன்னதை வச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் ஒரு பேம்பு பத்தி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. சைனால வந்துட்டு 5 years ஆகுமா, 5 years அதை வந்து சீட் பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளவுண்டு தான் வளருமா, 5 yearsக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் growth கொடுக்குமா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. லைக் ரிசர்ச் வந்து நம்ம அந்த 3 to 5 years வந்துட்டு நம்ம சட்டிலா லைக் நம்ம ஒர்க் நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணோம்னா, லைக் இன்னைக்கு வாங்குறவங்களோட நம்ம நிறைய பே வாங்கலாம். லைக் எல்லா விஷயத்துலயுமே நம்ம பேஷனே அச்சீவ் பண்ண மாதிரி ஆச்சு. அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே வாங்கலாம். ஆமா. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா, அகாடமிக் ரிசர்ச்க்கும் ஒரு ஆர்கனைசேஷன்னா R&D கீழ வரும்னு நினைக்கிறேன். அந்த ரிசர்ச்க்கும் என்ன வித்தியாசம்னா? வித்தியாசம்னு சொல்லணும் அப்படின்னா, அகாடமிக் ரிசர்ச்ல வாட் வி டூ இஸ், இன்னைக்கு இருக்கிற ரிசர்ச்சோட ட்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சே தெர் இஸ் a particular vaccine, a particular vaccine has certain list, இதெல்லாம் வச்சுதான் இந்த வேக்சின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு அகாடமிக் ரிசர்ச். நான் என்ன பண்ணுவேன், ஆஸ் ஒன் another அகாடமிக் ரிசர்ச், ஏன் இதுக்கு இன்னொரு பை ப்ராடக்ட் இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, இதை ஏன் நம்ம போடக்கூடாது, இப்படி பண்ணா பெட்டர் ரிசல்ட்ஸ் வரலாம்ல அப்படின்னு நினைக்கிறது ஒரு அகாடமிக் ரிசர்ச். ஸோ வாட் ஐ டூ இஸ், ஆல்ரெடி there is an existing protocol, I will add features to that protocol to make it more efficient. ஸோ இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் ஃபார் சேம் அப்ளிகேஷன் அகாடமிக் ரிசர்ச் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் டாப் நாச் அகாடமிக் ரிசர்ச்ன்றது ஒரு புது ப்ராடக்ட்டை கூட கொண்டு வரும். இதெல்லாம் வேஸ்ட்பா, இந்த வேக்சின்லாம் வேணாம், வேக்சின் பதிலாக இன்னொன்று இருக்கு, அதையே கொண்டு வரலாமே அப்படின்னு பண்றது அகாடமிக் ரிசர்ச். இப்போ இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுன்னா, இட் வில் டேக் திஸ் ரிசர்ச் ஃப்ரம் அகாடமிக். ஓகே, இதெல்லாம் பண்ணி இது வந்தா ஆல்வேஸ் an academic research will give you prototype. It will give a meta research will large scale it. ஓகே, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இதை என்னால பிசினஸ் பண்ண முடியும். ஓகே, அது பிசினஸ் பண்றதுக்கு வாட் டைப் ஆஃப் ரிசர்ச் தே டு இஸ் நாட் டெக்னிக்கல், ஹவு டு மார்க்கெட் இட், ஹவு டு ஆட் மோர் ஃபீச்சர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல். ஒரு சிங்கிள் ப்ரோட்டோடைப் நீங்க பண்ணிட்டீங்க, பட் இஃப் ஐ வாண்ட் டு லார்ஜ் ஸ்கேல், வாட் இஸ் தி அதர் திங்ஸ் ஐ ரிக்வயர், வாட் இஸ் தி அதர் மேன் பவர் ஐ ரிக்வயர், அதை அவங்க ரிசர்ச் பண்ணி தே மேக் இட், எப்படி சொல்றது, அதை வந்து ஒரு வெளியே கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு வரதுக்கான ஸ்கேல் பண்றது இண்டஸ்ட்ரீஸ், தே டூ தட். அதனுடைய மெத்தட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு ஐடியா ரிசர்ச் இருக்குல்ல, அந்த ஐடியா ரிசர்ச் அகாடமி கொடுக்கும். அந்த ஐடியாவை வந்து ஒரு கான்செப்டை கொண்டு போய் ஒரு ப்ராடக்டாவோ ஒரு டெவலப்மெண்டாவோ இல்ல சொசைட்டிக்கு ஒரு நீடாவோ மாத்துறது வந்து இண்டஸ்ட்ரியோட ரிசர்ச். ஓகே, நான் லைக் ஐடியா வந்து அகாடமியோடது, அத பெருசுபடுத்துறது நம்ம இண்டஸ்ட்ரி பண்றது ஆர்கனைசேஷன். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். பட் இன்னைக்கு என்ன சினாரியோ அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ். முன்னாடி என்ன பண்ணுவோம், வேலைக்காக நம்ம போவோம், இன்னைக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் உள்ள வருது. இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கம்மிங் இன்சைட் காலேஜஸ். நெக்ஸ்ட் ரிசர்ச் உள்ள வராங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து இங்க இருந்து வந்து நான் புதுசா ஒரு ஆள் எடுத்து அவனுக்கு நீங்க சொல்ற மெத்தட் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து பண்றதை விட, உங்களையே நான் டைப்பா வச்சுக்கிறேன், இங்க இருக்க ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பே பண்றேன், நீங்க இங்க இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஸோ அந்த பிரிட்ஜிங் த கேப், அந்த டைமை நாங்க கம்மி பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு ப்ராடக்டாவே எடுத்துட்டு போயிடுறோம். அகாடமிக் ரிசர்ச் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்கேல் கால்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். பிஃபோர் தட் இட் வாஸ் மெத்தட் ஐடியா டெவலப்மெண்ட் given to the industry who do products. But today people are coming, industries are coming towards academics. They wanted as a product itself. நீங்க ப்ராடக்ட் கொடுங்க, நாங்க அதை லார்ஜ் ஸ்கேல் பண்ணிக்கிறோம். You give me one product, not one prototype. There is a quite difference between a prototype. A prototype is a working model. ஒரு சின்ன ரோபோட் பண்றோம் அப்படின்னு, பட் அந்த ரோபோட்டுக்கே வந்து ஒரு வடிவம் கொடுத்து
அதை வந்து கம்ப்ளீட் ஒரு ரோபோட்டை மாத்துறதுக்கு முன்னாடி இருக்க ஜஸ்ட் ஒரு ஆர்டினோ போர்டு மட்டும்னு வச்சுக்கோங்களேன். அந்த போர்டு மட்டும் இருக்கிறது ஒரு ப்ரோட்டோடைப். அதுல ஒரு 4 பிரெட் போர்ட்ல வந்து வயர்ஸ் கனெக்ட் பண்ணி யூ ஜஸ்ட் ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப் காட்டுறது ஸ்மால் கைண்ட். பட் அது ஒரு மாடல், ஒரு ப்ராடக்ட், ஒரு பாக்ஸ், இததான் வந்து வெளியே டெலிவர் பண்ண போறோம் அப்படின்ட்டு பண்றது. ஒரு ஸ்மால் பென்ட்ரைவ் உள்ள இருக்க போர்டு மட்டும் இஸ் a ப்ரோட்டோடைப். பட் அதுக்கு ஒரு கவர் கொடுத்து, லேபிள் கொடுத்து, நேமிங், பிராண்டிங் கொடுக்கறது ஒரு ப்ராடக்ட். So now industries are coming inside the academics and they require products rather than prototypes. Prototype is being the first level of acceptance. Okay, prototype பண்ணிட்டீங்க, next ஒரு 1 year எடுத்து இது ஒரு ப்ராடக்டா கொடுங்க. Now if that product is going to work for years, when they could have good service and maintenance for the product, they large scale it. Number of products industries வந்து அவங்களுடைய மெக்கானிக்கல் செக்ஷன் அவங்கள வச்சு they do more products and they sell it outside. அதுதான் வந்து பிசினஸ் ஆர் இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு நெக்ஸ்ட் லெவல். Industry research will always have post production. Academic research will always have pre-production or how to develop a prototype or a product. அந்த ரிசர்ச் இங்க நடக்கும். டெஃபினெட்லி இண்டஸ்ட்ரீஸா அது பண்ணும். பட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்க பெரிய பிளஸ் என்னன்னா, அகாடமிக்ஸ்க்கு பண்ற நீட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதும் அவங்க தான். ஸோ பேசிக் டெக்னாலஜிஸ் இருக்கு, என்கிட்ட ஒரு பிரெட் போர்டு இருக்கு. அந்த பிரெட் போர்டு யார் பண்றான்னா, இட் இஸ் ஒன் அனதர் இண்டஸ்ட்ரி ஹூ கிவ்ஸ் மீ ப்ராடக்ட். ஸோ என்னுடைய பேசிக் நான் பண்ண வேண்டிய ரிசர்ச்சுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ், அது எல்லாமே கூட ஒரு இண்டஸ்ட்ரி கிடைக்குது. அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணா, வி ஹேவ் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ், யூ இன்கார்பரேட் தீஸ் ஃபீச்சர்ஸ் இன் டு ரிசர்ச் அண்ட் யூ கிவ் இட் டு அஸ் இட் செல்ஃப். அதையும் நாங்க ப்ராடக்ட் பண்ணி we will get back. அந்த ஒரு செயின் தான். அதை தனித்தனியா பிரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அகாடமிக் ரிசர்ச், இண்டஸ்ட்ரி ரிசர்ச்னு இட் இஸ் டெஃபினெட்லி a two hands joining together to bring up a product. அப்படிதான். everything is interlinked மாதிரி. Definitely. Yes ma'am. So Maybe they have their own specific roles. That's it. Okay. ஸோ ஓகேண்ணா, லைக் நம்ம நிறைய பேசிட்டோம், லைக் பட் இருந்தாலும் லைக் ஃபைனலா ஒரு ஆணி அடிச்ச மாதிரி ஒன்று உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். லைக் மைண்ட் செட், நீ ரிசர்ச்சர் தான் நான் ஆக போறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன மைண்ட் செட் வச்சுக்கணும்? ஸோ அது நீங்க நல்லா பதிகிற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்லிடுங்க. ஓகே, ஸோ ஐ வில் கிவ் திஸ் டு யூ. இந்த கேள்விக்கு வந்து பதில் நான் எப்படி வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆர் அந்த ஃபைனல் அச்சானி வாட் யூ திங்க் இஸ், வாட் வாஸ் தி அவுட்கம் ஃபார் யூ போத் அவுட் ஆஃப் திஸ் சே 1 hour, 1.5 hours satisfaction about this interview? ஓகே, இன்டர்வியூ பத்தி சொல்லணும்னா லைக் நீங்களே நிறைய சொல்லிட்டீங்க ப்ராபப்ளி. ரிசர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிரும்ல, எனக்கும் ரிசர்ச்னா ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்ட் டு டூ ரிசர்ச். ஸோ பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. பட் யா, ஸோ அதை பத்தி நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இன்டர்வியூ. ஸோ இது மூலியமா இப்போ ஆக்சுவலா எனக்கு என்ன இருக்குன்னா, ஐ எம் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ரிசர்ச் மோர். லைக் இதுவரை ஓகே நமக்கு வேலை கிடைச்சிருச்சு அதோட நிக்காம லைக் ரிசர்ச்ல நம்ம இன்னும் போகணும், லைக் ஹையர் ஸ்டடீஸ்லாம் நம்ம பண்ணி நம்மளோட இன்ட்ரெஸ்டடான ஃபீல்ட். நான் 4 years என்ன பண்ணணும், ஸோ அதுல நிறைய பிடிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ போய் நான் திருப்பி தேட ஆரம்பிக்கிறோம். ஓகே நமக்கு எது இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி. ஸோ அதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதுல இருந்து அந்த ஒரு ரியலைசேஷன். ஸோ யா, ஓகே, தி எக்ஸாக்ட் ஐ ஹேட் கடைசி சொல்லிட்டேன் இன்டர்வியூட. realization, realize yourself, that is research. Okay, the other anchor. Yeah, actually வந்து ரிசர்ச்சருக்கு என்னெல்லாம் கோல்ஸ் வேணுமோ சொல்றதை விட you said more about life goals. Like it doesn't stop here. நம்ம பண்ற வேலையே வந்து நம்ம ஒரு டேர்ம் கொடுத்து ரிசர்ச் நம்ம பண்ற ஜெனரலாவே எவ்ரிவன் இஸ் ரிசர்ச்சிங். அதுல ஒரு டேர்ம் கொடுத்து பண்றது தான் இந்த ரிசர்ச்சர். அண்ட் everyone does it and we have to more நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணினா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். and yeah, it will be also a benefit for the society in return. Great, thank you, because I wanted to know what I delivered for the last 1.5 hour. Now I will have the answer for you. ரிசர்ச் அப்படின்னாலே வந்து அதனோட எண்டு வந்து ஒரு PhD டிகிரி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. as they do for engineeringனா BE டிகிரி. ஓகே, போஸ்ட் கிராஜுவேஷன்னா ME, MTech, MS டிகிரி. ஓகே, இந்த டிகிரி எடுத்துருவோம். அபார்ட் ஃப்ரம் தட் வாட் இஸ் ரிசர்ச்? ஸோ நம்ம PhDயவே வந்து டிஃபைன் பண்ணுவோமே.
in my words, I define PhD as perseverance highly defined. அதுதான் PhD, அதுதான் ரிசர்ச். when you equate research is equal to PhD is equal to perseverance highly defined, PhD. அதுதான். what is perseverance? நிறைய பேருக்கு அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன இருக்குமான்னு தெரியாது, பட் ஃப்ரம் கூகுள் ஐம் டெல்லிங் இட். persistence in doing something despite difficulty or delay in achieving success, அதுதான் perseverance. so the persistence in doing something despite difficulty in achieving success. when you have that time, when you have that passion, perseverance எவ்வளோக்கு எவ்வளோ உன்னால டிஃபைன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோதான் ரிசர்ச். அவ்வளோதான். மேபி த perseverance in knowing yourself, knowing the society, knowing the recent trends or whatsoever, that lies in your side. but at the end of the day, ஒரு ரிஃப்ரெஷிங் டேவை திரும்ப நீ ரீஸ்டார்ட் பண்ணுவ. that is what research will give you as an happiness. people have lot of happiness in their own scales, boundaries, but for any researcher, living what he does is the best happiness நினைக்கிறேன். Thank you na for spending your time and delivering content. I should be thankful and really honored இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு, because today's youngsters are coming up doing this. நாங்க இதை பண்ணல, எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இதை பண்ணல, பட் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அதை 4 பேர் பார்ப்பாங்களோ இல்லையோ, பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு it is a small token of love and respect that we give to our young bloods. That's it. so this is a place where I should be feeling honored, not you. No, it is really a honor to have you now, and ரொம்ப தேங்க்ஸ். நாங்க கேட்ட உடனே வந்து இவங்க சின்ன சேனல் பெரிய சேனல் அதெல்லாம் எதுவும் பார்க்காம, நோ நீங்க இனிஷியேட் பண்றீங்க, நானும் வந்து பண்றேன், நானும் என்னோட முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Definitely, thank you. லைக் இட் வாஸ் ஃபேபுலஸ். லைக் நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ் வாயெடுத்து போயிட்டாரு. CEO லைக் நாங்க வந்து ஈக்குவல் எம்ப்ளாயி கம்பெனி, நாங்க எல்லாருமே ஈக்குவல் எங்க கம்பெனில. யா ரைட். ஓகே, தட் இஸ் பெட்டர். நோ, அந்த மனசு வர்றது பெருசுதான். வேணாம் புகழ்ச்சி வேணாம். ஸோ யா லைக் எப்படி நான் சொல்றேன், லைக் அந்த ரியலைசேஷன் தான் அது. லைக் அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அதான் நீங்க சொன்ன போது தான் அந்த ஒரு வாய் அடைச்சு போன ஸ்டேட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ரிசர்ச்ல வந்து இவ்வளோ பேசலாம், லைக் நான் எதிர்பார்க்கல சீரியஸா. லைக் எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் டேர்ம் பண்ணி நாங்கள் கேட்குறோம், பட் தேர் இஸ் அ லாட் இன் டு இட். லைக் நம்ம வந்து டெக்னிக்காலிட்டிஸ் அதை பத்திலாம் யோசிக்கிறத தாண்டி லைக் உள்ள வந்து நிறைய ஒரு திடமான ஒரு மனசு இருக்கணும். லைக் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ அதை வந்து நீங்க நல்லாவே புரிய வச்சீங்க. அதுதான், அதுக்குதான் நான் வந்து நீங்க வந்தது பேசினதை தாண்டி லைக் அந்த ஒரு உறுதி கொடுத்துருக்கீங்கல்ல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது சொல்ல வரேன். ஸோ யா அகைன் ஆஸ் யூ செட், thank you so much. நாங்க கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு. That is what even I expect as a teacher rather than a researcher. Yeah, sure. So and one more point, I am always open for any other discussions, not as live or interview or whatever it is. If you have further questions anytime, பேசலாம். I know Karthikeyan knows that better. வேலை இருந்தா மட்டும்தான் ரிப்ளை பண்ண மாட்டேன். Anything that you wanted to know, even if I don't know, I'll be ready to learn and reciprocate that to you people. Okay. அண்ணாவோட லிங்க்டின் ப்ரொஃபைலையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ நீங்க போய் பிங்க் பண்ணுங்க. ஸோ யூ வில் டெஃபினெட்லி ஆன்சர் யுவர் குவரிஸ். அண்ட் யா, ஸோ ரிசர்ச் பத்தி இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டைரக்டா பிங்க் பண்ணலாம். ஆல்ரெடி இல்லைன்னா எங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி we will get you the answers. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ ப்ராபப்ளி யா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தான் நாங்க எல்லாம் பண்றோம். யா, கீர்த்தனா ஃப்ரம் யுவர் எண்ட் நோட். Thank you so much, Na, and thank you all for watching this video. Until the next video, be safe, take care, bye. Brother, it's caught in the crossfire.